வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹி வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைய இஃப்தார் சிந்தனையிலே நோன்பு எல்லோர் மீதும் கடமையா? நோயாளிகள், சிறுவர்கள், பைத்தியகாரர்கள், இப்படி மனிதர்களில் பலவிதமானவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த நோன்பு எல்லோர் மீதும் கடமையானதா, அல்லது விடுவதற்கு யாரும் சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி. உண்மையில் இஸ்லாம் ஒரு இயற்கையான மார்க்கம், அது நெகிழும் தன்மையோடு கொண்ட மார்க்கம் என்பதற்கு இதுவும் மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைகிறது. நோன்பு யார் மீது கடமை என்று தெரிந்துவிட்டால் இந்த கேள்விக்குரிய விடையை தெளிவாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். நோன்பை இறைவன் சிறுவர்கள் மீது கடமையாக்கவில்லை, பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண்ணான முஸ்லிமின் மீதும் கடமையாக்கி இருக்கின்றார். அதேபோல நோயாளிகள் மீது இந்த நோன்பு கடமை இல்லை, பிரயாணிகள் மீது இந்த நோன்பு கடமை இல்லை. அதேபோல கர்ப்பிணி தாய்மார், பாலூட்டும் தாய்மார், இவர்கள் மீதும் இந்த நோன்பு கடமை இல்லை. வயோதிபர்கள், அவர்கள் மீதும் இந்த நோன்பு கடமை இல்லை. நோயாளிகள் மீதும் இந்த நோன்பு கடமை இல்லை. மாற்றமாக சுகதேகியாக, புத்தி சுவாதீனமாக இருக்கின்ற, பருவ வயதை அடைந்த சக்தியுள்ள ஒவ்வொரு ஆண் பெண்ணான முஸ்லிமின் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த விதிவிலக்களிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்? உண்மையில் நோன்பு நோட்பதிலிருந்து விதிவிலக்களிக்கப்பட்டவர்களான சிறுவர்களை தவிர ஏனையவர்கள், உதாரணத்துக்கு நோயாளிகள், பிரயாணிகள், கர்ப்பிணி தாய்மார், பாலூட்டும் தாய்மார், வயோதிபர்கள், இவர்களெல்லாம் இந்த நோன்பை ரமலானுடைய மாதத்தில் நோட்பதற்கு சக்தியற்றவர்களாக இருந்தால் அந்த நோன்புகளை அந்த காலத்தில் விட்டுவிட்டு அவர்கள் வழமை போன்று உணவு ஆகாரங்களை எடுத்து கொள்ளலாம். பின்னர் இவர்கள் பிறிதொரு காலத்தில் அடுத்த வருடம் நோன்பு வருவதற்கு இடையில், ரமலானுடைய மாதம் வருவதற்கு இடையில் இந்த நோன்புகளை கலா செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் எத்தனை நோன்புகளை பிரயாணத்தின் காரணமாக விட்டுவிட்டார்களோ அந்த நோன்புகளை எண்ணி நோக்க வேண்டும். நோயாளியாக இருக்கும் பொழுது இவர்கள் ரமலானுடைய காலத்தை அடைந்து விட்டால் எத்தனை நாட்கள் இந்த நோய் காரணமாக நோன்பை விட்டார்களோ அந்த நோன்பை அவர்கள் சுகம் பெற்ற பிறகு கலா செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இது போலவே இந்த கர்ப்பிணி தாய்மார், பாலூட்டும் தாய்மாரும் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே விடுபட்ட நோன்புகளை பின்னர் அவர்கள் சுகதேகியாக இருக்கும் பொழுது, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, அடுத்த ரமலான் வருவதற்கு இடையில் அவர்கள் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும், நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், வயோதிபர்கள். இந்த வயோதிபர்களை பொறுத்த மட்டில் இவர்கள் தீராத நோயினால் அவஸ்தைப்படுபவர்களாக இருக்கலாம், அல்லது வயோதிபம் காரணமாக இவர்கள் நோன்பை நோக்க முடியாமல் இருக்கலாம். இவர்களுக்கான நோன்பு நோக்கின்ற சந்தர்ப்பம் திரும்ப வரவே வராது. எனவே இவர்களுக்கான தீர்வாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் ஒவ்வொரு நோன்பைக்கும், அவர்கள் விடுபட்ட அல்லது அவர்கள் விட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் கணக்கு பார்த்து ஒரு ஏழைக்கு உணவளித்து விட்டால் அவர்கள் நோன்பு நோற்ற நன்மையை அடைந்து கொள்வார்கள், நோன்பின் கடமையிலிருந்து அவர்கள் நீங்கிக் கொள்வார்கள் என்று இஸ்லாம் தீர்வு சொல்கிறது. அந்த அடிப்படையிலே இப்படியான இயற்கையான உபாதைகளுக்கு உட்பட்டு, இயற்கையான தேவைகளுக்கு உட்பட்டு எந்த ஒரு முஸ்லீம் ரமலானுடைய காலத்திலே, நோன்பு காலத்திலே இருக்கின்றாரோ அவருக்கு இஸ்லாம் இப்படியான சலுகைகளை வழங்கி இருப்பதை பார்க்கிறோம். எனவே உங்களில் எவரொருவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும். எவரொருவர் அந்த மாதத்தை அடைந்தும் பிரயாணியாகவோ நோயாளியாகவோ இருக்கின்றாரோ அவர் விடுகின்ற நோன்பை பிறிதொரு நாளில் கலா செய்து கொள்ளட்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இந்த அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தை நோன்பு நோற்று அவர்கள் விடுவதற்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது. எனவே இதுதான் இந்த இயற்கையான மார்க்கம் இஸ்லாம் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாகவும் அமைகின்றது. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.